அனைவருக்கும் வணக்கம். நம்ம அரடா கணிதம் சேனல்ல போட்டித் தேர்வு கணக்குகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில 2012ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு எண்ணெய் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு குடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதன் மதிப்பு என்ன ஆகுது? 10% தேய்மானத்திற்காக குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணெய் இயந்திரம்னாலே என்ன ஆகும்னா, அதோட தேய்மானம் ஏற்படுறதுனால அதோட மதிப்பு என்ன ஆயிட்டே வரும்னா, குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கேட்கல. 3 ஆண்டுகளுக்கு முன்னர். இப்போ முன்னர்னா என்னன்னா, இப்ப குடுத்திருக்கிறத பார்க்குறப்ப, கேள்விய பார்க்குறப்ப முன்னர்ங்கிறாங்க. ரைட்டா? இங்க ஒரு தொகை குடுத்துருக்காங்க. இங்க சதவீதம் குடுத்துருக்காங்க. இங்க ஆண்டு குடுத்துருக்காங்க. தொகை, சதவீதம், ஆண்டுனாலே நம்மளுக்கு என்னன்னா தனிவெட்டி கணக்குல வந்துரும். ரைட்டா? ஆனா, இங்க குடுத்திருக்க அந்த முக்கியமான வார்த்தை என்னன்னா முன்னர். முன்னர்னா என்னன்னா, நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அசல தான் கேட்குறாங்க. எத கேட்குறாங்க? அசல தான் கேட்குறாங்க. அப்ப அது அசல் என்னவா இருந்திருக்கும்னு கேட்குறாங்க நம்மள்ட்ட. கண்டுபிடிப்போமா? ரொம்ப எளிமையானது தான். நம்மளுக்கு எப்பொழுதும் தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? அசல் ஈக்குவல் டூ பி இன்டு 1 சாரி. இங்க நான் ஏன் மைனஸ் போடுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. என். ஏன் நான் மைனஸ் போடுறேன்? இங்க என்ன ஆகுது? தேய்மானம். தேய்மானங்கிறது என்ன குறிக்கும்? அதோட நெகட்டிவ தான் குறிக்கும். அப்ப என்ன குறி போடணும்? மைனஸ் போடணும். இவன் என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப கணக்குல முன்னர்ங்கிறதுனால எத கேட்கறாங்க? அசல கேட்கறாங்க. அப்ப அசல கண்டுபிடிப்போமா? அசல் ஈக்குவல் டூ ஏ. இது 2 பெருக்கிட்டு இருக்கா? பெருக்கல் இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிரும்? வகுத்தலா மாறிரும். ரைட்டா? அடுத்து. இப்ப யாருன்னு பார்ப்போமா? இந்த அசலுங்கிறது யாரு? 14,580 அசல் கிடையாது. அமௌண்ட். இந்த இப்ப இருக்க தற்போதைய மதிப்பு. டிவைடட் பை 1 மைனஸ் R/100. ஆறுங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் குறையுது? தேய்மானத்தினால எத்தனை பெர்சன்டேஜ் குறைகிறது? 10% குறையுது. ரைட்டா? அப்ப 10/100 எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். அவங்க குடுத்திருக்க கணக்குல பாருங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு குடுத்திருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் இது மதிப்பு குறைந்து வருதா? 3 ஆண்டுகளுக்கு. ரைட்டா? அப்ப என்ன போடணும்? 3. நான் இத மட்டும் தனியா எடுத்து கண்டுபிடிச்சுக்கிறேன். 1 மைனஸ் 10/100. ரைட்டா? இந்த 0க்கு இந்த 0 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் 1/10. இது கீழ என்ன இருக்கதா அர்த்தம்? 1 இருக்கதா அர்த்தம். குறுக்க பெருக்குங்க. அவனையும் பெருக்குங்க. ஏன்னா பிளஸோ, மைனஸோ இருந்தா பின்னங்களுக்கு இடையில குறுக்க பெருக்கணும், அவனையும் பெருக்கணும். ஓர் 10 10, ஓர் 1 1, திரும்ப ஓர் 10 10 என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 9/10. அப்ப இதோட மதிப்பு என்னவா மாறிடுது? 9/10ஆ மாறிடுதா? 14,580 டிவைடட் பை 9/10 பவர்ல எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். ஒரு பின்னம் தான் இருக்கும். இங்க எத்தனை பின்னம் இருக்கு? 2 பின்னம் இருக்கு. அப்ப இத கணக்குல போட முடியாது. அப்ப நான் என்ன செய்றேன்னா, 14,580 கீழ இருக்க பின்னத்த எங்க கொண்டு வரேன்? மேல கொண்டு வரேன். அப்ப பெருக்கல்ல மாறும். பெருக்கல்ல வர பின்னம் என்னவா மாறும்னா, தலைகீழா மாறும். அப்ப 9/10ங்கிறது என்னவா வரும்? 10/9. அடுக்கு எத்தனை இருக்கு? 3. அப்ப 3 தடவ எழுதணும். அடுக்கு எத்தனை தடவ இருக்கோ 3 தடவ எழுதணும். ரைட்டா? இப்ப நம்ம எந்த வாய்ப்பால் அடிப்போம்னா, 9 வாய்ப்பால் அடிப்போமா? ஓரம்போது 9, ஓரம்போது 9, பாக்கி எத்தனை இருக்கும்? 5. நான் 55ல எத்தனை 9 இருக்கு? 4 ஐயம்போது 45, ஆறம்போது 54. ஆறம்போது 54, பாக்கி 1, 18, 2 18, 0. இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 1620 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 டிவைடட் பை எத்தனை 9 இருக்கு? 2 9 இருக்கு. திரும்ப அடிப்போமா? ஓரம்போது 9, ஓரம்போது 9, பாக்கி என்ன இருக்கும்னா 7 இருக்கும். 72ல எத்தனை 9 இருக்கு? 8 9 72. ரைட்டா? திரும்ப 180 பெருக்கல் இந்த 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 நான் என்னன்னு எழுதிக்கலாம்னா 1000ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். டிவைடட் பை 9. 9 அடிப்போமா? எத்தனை 9 18? 2 9 18 0. அப்ப 20 இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1000 இருக்கு. 20 1000த்தையும் பெருக்குனா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20,000. கண்டிப்பா என்ன கிடைக்கும்? 20,000. அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த இயந்திரத்தோட மதிப்பு என்னவா இருந்திருக்கு? ரூ. 20,000 இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானத்திற்காக எத்தனை சதவீதம் குறைத்து மதிப்பிடப்படுகிறது? 10% குறைத்து மதிப்பிடப்பட்டதுனால, இப்ப அந்த இயந்திரத்தோட மதிப்பு என்னவா மாறிடுது? 14,580. முன்னர்ன்னு குடுத்திருந்தா, நம்ம யார கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? பிரின்சிபல கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். பின்னர்ன்னு குடுத்திருந்தா, யார கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? அமௌண்ட்ட கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அடுத்து தேய்மானம்னு குடுத்திருந்தா மைனஸ். ரைட்டா? ஏறிக்கிட்டே அது உயர்ந்து கொண்டே செல்கிறதுன்னு குடுத்திருந்தா என்ன போடணும் இடையில? பிளஸ் போடணும். நம்ம அரடா கணிதம் சேனலுக்கு உங்க சப்போர்ட்டையும், ஆதரவையும் தாருங்க. லைக்ஸ் பண்ணுங்க. நன்றி.